பறையன்னு யாராவது இங்கே வந்தால் செருப்பால் எடுத்து விரட்டுங்கள் அந்த நாய்களை அப்படின்னு மேடையில் பேசுகிறாங்க. உலக அளவில் எங்கேயுமே இந்த மாதிரி பீக்கு டிஎன்ஏ எடுத்த அரசு எங்கேயுமே இருக்காதுங்க. அண்ணா அறிவாலயத்தில் போய் வாட்ச்மேன் வேலை செய்வதற்கு இவன்லாம் வந்து பெருமையாக நினைக்கிறான். 100 அல்சேஷன் நாய்களை அண்ணா அறிவாலயம் வளர்க்கிறது. அதில் 1-2 தான் இங்கே கீழே வந்தது. 15 அடிக்கு மேலே விடுதலை சிறுத்தைகள் கொடியை வைக்கவே முடியாது. என் கொடியை பிடுங்கிங்க, அங்கே போய் பிடுங்க வேண்டியது தானே. உங்கள் மூஞ்சில் மீசை இருக்குல்ல, ஒரே ஒருத்தன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்களா அவர் பேரில்? அடிக்கடி சொல்லுவார், நான் கருணாநிதியின் மகன் அல்லவா, நான் கருணாநிதியின் மகன் அல்லவா. ஏப்பா எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குப்பா. ஏன் வந்து நம்ம பறையர் சாதி பற்று அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? ஏன் இந்த நேரத்தில் 2025 இந்த சமூகத்தை பார்த்து ஏன் நாம் பறையர் சாதி பற்று, பிற சாதி நட்பு, சுயசாதி பற்று அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? ஏன் இந்த சுயசாதி பற்று இல்லை பறையர் சாதி பற்று என்னுடைய அப்பா காலத்தில் பேசப்படலை? ஏன்னா என் அப்பா அந்த பறையர் சமூக உணர்வோடு இருந்தார். அவங்க பிள்ளைங்க நாங்கள் அந்த சமூக உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். இதற்கு உதாரணம் சொல்லலாம். மேலவழுவு முருகேசன் நினைவு நாளில் நானே, எனக்கு முன்னால் பேசிய கக்கன் பேரன் சரசகுமார் இவங்கெல்லாம் போய் மேலவழுவு முருகேசனுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நாங்கள் போகிறோம். அப்போ இந்த இப்போ கீழே கல்லடிச்சதாக சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, பறையன்னு யாராவது இங்கே வந்தால் செருப்பால் எடுத்து விரட்டுங்கள் அந்த நாய்களை அப்படின்னு மேடையில் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற போது இப்போ மற்ற சமூகத்தில் 1-2 பேர் கொஞ்சம் ஆதிக்க எண்ணத்தோடு இருப்பாங்கல்ல. நாம் நினைக்கிறது தான் திருமாவளவனும் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் பறையெல்லாம் செருப்பால் அடித்து விரட்டணும் அப்படின்னு அவங்க கைத்தட்டி இருந்தால் பரவாயில்ல. கைத்தட்டவன் முழுக்க நம்முடைய பறையர் சகோதரராக இருக்கிறான். அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போது சுயசாதி பற்று வேணும். ஏன் சுயசாதி பற்று வேணும்? ஏன் இப்போ ஒரு தந்தை இருக்கிறாருன்னு சொன்னால் ஏன் அந்த தந்தை அந்த குடும்பத்தின் மீது பாசம் செலுத்தணும்? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாரு, சொந்த வீட்டை பார்க்க மாட்டாருன்னா அந்த சொந்த வீடு என்ன நிலைக்கு தள்ளப்படும் என்பதை அறிந்து தான் அந்த நிலையில் இந்த சமூகம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது தான் நான் இந்த குறைய. இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்ம மேல்பாதியில் ஒரு 25 குடும்பங்கள் அந்த ஊரில் வசிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பேர்னு போட்டால் ஒரு 100 பேர் அந்த ஊரில் வசிக்கிறாங்க. ஒரு 8 பேர் அரசு ஊழியராக இருக்கிறாங்க. குறைந்தது ஒரு வீட்டிற்கு ஒருவர் பட்டதாரி. சில வீடுகளில் 2 புள்ள 3 புள்ள இருந்தாலும் அந்த 3 பேருமே ஒரு டிகிரி வாங்கினிய நிலையில் தான் இருக்கிறாங்க. அப்போது அந்த டேங்கில் மலம் கலக்கப்பட்டது. நாங்கள் அந்த மலம் கலந்த உடனே 2 நாளில் நாங்கள் போகிறோம். அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாரு, அந்த டேங்கில் இருந்த அந்த மலத்தை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறோம். அதை மாதிரி நாங்கள் யாரெல்லாம் சந்தேகப்படுகிறோமோ அவர்களோட டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுப்போம். அதாவது எல்லாரையும் கூட்டும் போய் நீங்கள் தவறாக நினைக்க வேணாம், எல்லாரையும் கூட்டும் போய் கக்கூஸ் போக வைப்பாங்கன்னு இல்லை, எல்லாரையும் கூட்டும் போய் ரத்தத்தையும் கொஞ்சம் சதையும் எடுத்து இந்த மலத்தில் இருக்கிற டிஎன்ஏவும் பிடித்து போன ஆட்களோட டிஎன்ஏவும் ஒன்றா இருந்தால் நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடித்து விடுவோம்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், உலக அளவில் எங்கேயுமே இந்த மாதிரி பீக்கு டிஎன்ஏ எடுத்த அரசு எங்கேயுமே இருக்காதுங்க. இந்த சிஸ்டம் தப்பாகிடுங்கன்னு. ஏன்னா நாமெல்லாம் இங்கே தானே இருக்கிறோம், நமக்கு தெரியும்ல. நம்ம ஒரு பக்கம் போவோம், இன்னொரு சமூகம் இருந்தாங்கன்னா அந்த பக்கம் போவோம். பீப்பிள்ற இடத்துல கூட ஒன்றா இருக்க முடியாத சமூகம் தான் நம்ம சமூகம்னு வச்சுங்க. திறந்த வெளியாக இருக்கிற போது நாம் ஒரு பக்கம் போவோம், மற்ற சமூகம் ஒரு பக்கம் போவோம். சரி, இப்போ நாங்கள் எங்கள் ஆட்கள் போன பகுதியிலேருந்து ஒருத்தன் போய் ஒரு 4 கை அள்ளின்னு வந்து இதில் போட்டான்னா போனவன் மாட்டுவான்னா போட்டவன் மாட்டுவானா சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு நான் அந்த கலெக்டர்கிட்ட கேட்டேன். அந்த கலெக்டர் தான் இவங்கெல்லாம் சொன்னானுங்க, அது பெரியாரின் பேத்தி அப்படிலாம் சொன்னாங்க. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வியாக்கியானம் பேசுவீங்க, நாங்கள் எப்படி இதை சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ஆச்சு? ஒன்றுமே நடக்கலை. ஒரு 2 வருடங்கள் ஒரு தனி நீதிபதி போட்டு அதை வந்து பார்த்தாங்க, யாரெல்லாம் போனீங்க, யாரெல்லாம் போட்டிங்க, அப்படி இப்படி எல்லாத்தையும் கேட்டான்.
ஒன்றுத்தையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு போலீஸ்காரர் இன்னும் 2 பேர் சேர்ந்து தான் இவங்க தான் வந்து அந்த மலத்தை போட்டாங்க அப்படின்னு ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டுட்டு நிர்வாகம் சொல்லுது, இந்த கேஸ் வந்து நிற்காது, இந்த கேஸ் நிற்காது, நீங்கள்லாம் விடுதலை ஆகிடுவீங்க, நீங்கள் போராட்டம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த வீட்டுமனை பட்டாவை நாங்கள் உங்களுக்கு தரோம், பட்டா வாங்கின்னு போங்க, பீத்தண்ணி குடிச்சதை மறந்துடுங்க அப்படின்னு இந்த நிர்வாகம் சொல்லிச்சு. எங்களுக்கு என்னென்னா, இந்த 3 பேர் சிறைக்கு போகிறான், நாளைக்கு வந்து பெயிலில் வராங்க, விடுதலையாக வராங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பட்டியல் சமூக மக்கள், குறிப்பாக பறையர் சமூக மக்கள் குடிக்கிற தண்ணீரில் மலத்தை கலந்தும் நான் வெளிப்படையாக இன்றைக்கு வெளியில் சுற்றுறேன்னு அந்த குற்றவாளிக்கு ஒரு உணர்வு வரும்ல, அந்த உணர்வை எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? இன்றைக்கி திருப்பூர் பக்கத்தில் ஒரு இடத்துல அப்படி தான் டேங்க்கு மேலே ஏறி வந்து மலம் போனானுங்களாம். ஏன் டேங்க்கு மேலே ஏறி தான் போவானுங்களா? அப்போது எஸ்சி பகுதினா இந்த மாதிரி பண்ணலாம்னு யாரோ ஒருத்தர் 2 பேர் நினைக்கிறான்ல, அவையெல்லாம் இந்த சமூகத்தில் ஃப்ரீயாக சுற்றின்னு இருக்கிறான். அப்போது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த ஊர் தேர்தல் புறக்கணிப்பு செய்யுது. அந்த ஊரில் இருக்கிற 25 குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100-120 ஓட்டு, நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட மாட்டோம்னு ஒரு ஊர் புறக்கணிக்குது. உடனே மாவட்ட எஸ்பி போகிறாரு, கலெக்டர் போகிறாரு, எல்லாரும் போய் என்ன சொல்கிறாங்க, வந்து ஓட்டை போட்டுருங்க, இது ஜனநாயகத்துக்கு கேடுங்க, இந்த ஒரு ஊரே தேர்தலை புறக்கணித்துன்னு சொன்னால் இது இந்திய அளவில் உலக அளவில் இந்த தமிழ்நாட்டுக்கு அசிங்கம், எனவே எப்படியாவது நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சுறாங்க. படிக்காத ஜனங்க யாருமே ஓட்டு போடல, படித்தவனும் ஓட்டு போடல. கடைசியில் அங்கே இருக்கிற ஒரே ஒரு அரசு ஊழியரை பிடிச்சி அவரை மிரட்டி, நீ ஓட்டு போட வரலன்னா உன்னை வேலையை விட்டு எடுத்துருவேன்னு சொல்லி அந்த ஒரு ஓட்டை அந்த பூத்தில் போட வச்சு தேர்தல் புறக்கணிப்புலாம் இல்லை அப்படின்னு அரசாங்கம் சொல்லிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நாம் வந்து ரிசர்வேஷனில் எம்பிக்கள் எம்எல்ஏக்களை அனுப்புகிறோம். ஒரு 44 பேர் ஒவ்வொரு தடவையும் சட்டமன்றத்தில் இந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு 44 பேர் இருக்கிறான். என்ன நடந்தது அதால் நமக்கு? இந்த வேங்கைவேல் விவகாரமாக யாராவது ஒருத்தர் இந்த பட்டியல் சமூகத்தில் இருந்து ரெட்டமலை சீனிவாசன், அம்பேத்கர் போன்றவர்களாம் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டில் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற யாராவது பேசணும்ல? இந்த மக்களின் பிரச்சனையை பேசுவதற்கு தான் நம்மளை எம்பி ஆக்கிறான், எம்எல்ஏ ஆக்கிறான் அந்த மக்கள் நினைக்கணும்ல, அந்த எம்எல்ஏக்கள் நினைக்கணும்ல. ஆனால் யாரும் பேசலையே. அப்படி இருக்கிற போது அவங்க போனான்னா போகலான்னா, ஒரு 10 ஆண்டுகள் நம்ம சட்டமன்றத்துக்கு ரிசர்வேஷனே வேணாயா? நாங்கள் வந்து ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து சொல்கிறோம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு ரிசர்வேஷனே வேண்டாம். இந்த எம்எல்ஏ எம்பி ரிசர்வேஷன் தரீங்கல்ல, அந்த ரிசர்வேஷனே வேண்டாம். 10 ஆண்டுகள் ரிசர்வேஷன் இல்லாமல், எம்எல்ஏ எம்பிக்கள் இல்லாமல் நாம் என்ன போகிறோன்னு ஒரு 10 ஆண்டு கழித்து நாம் முடிவு பண்ணுவோம். இப்போ இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவன் இல்லாமல் இந்த நாடு என்ன நடக்குது, இந்த நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, இதை எப்படி நாம் எதிர்கொள்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் ஒன்றை சொன்னார், அடிமையை அடிமை என்று புரிய வைன்னு சொன்னார். இவெல்லாம் ஆண்டகிட்ட போய் அடிமை வேலை செய்வதை சுகமாக நினைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டகிட்ட போய் வாட்ச்மேனாகவும், அண்ணா அறிவாலயத்தில் போய் வாட்ச்மேன் வேலை செய்வதற்கு இவெல்லாம் வந்து பெருமையாக நினைக்கிறான். பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்னார், அண்ணா அறிவாலயம் கூட்டணி என்ற பெயரில் 100 அல்சேஷன் நாய்களை வளர்க்கிறது. என்ன சொன்னார்? கூட்டணி என்ற பெயரில் 100 அல்சேஷன் நாய்களை அண்ணா அறிவாலயம் வளர்க்கிறது. அதில் 1-2 தான் இங்கே கீழே வந்தது. இந்த சூழல் இது இப்படியே போகுதுன்னு வச்சுங்க. இப்போ இன்றைக்கு நாம் ஒரு 25 வீடு தேர்தல் புறக்கணிப்பு பண்ணோம். ஒரு தேர்தலை ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நாங்கள் ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் 25 வீடு கிட்ட வந்து கெஞ்சிய மாவட்ட ஆட்சியர் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் ஓட்டே போடாதுன்னு சொன்னால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற பறையர் சமூக மக்கள் காலில் வந்து விழுவானா விழமாட்டானா? என்ன நாம் பண்ணுறோம்? அதனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த சாதி பற்று நம்மக்கிட்ட இல்லை, சுயசாதி பற்று நம்மக்கிட்ட இல்லை. அந்த சுயசாதி பற்று இருந்திருந்தால் எங்கேயோ ஒரு மூலையில் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு பறையன் தாக்கப்பட்டாலோ அல்லது அவன் பீத்தண்ணியை குடித்தாலோ இங்கே பெரம்பூரில் இருக்கிற பறையன் துடிக்கணுமா இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு வன்னியர் பகுதியில் ஏதோ நடந்து போச்சு, அந்த வன்னியர் சமூகம் விட்டுருமா? ஒரு கொடிக்கம்பத்தை பிடுங்கினார்கள். நாடு முழுக்க வன்னியர் சங்கம் போராட்டம் பண்ணிச்சு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்றைக்கு நம்முடைய கொடிக்கம்பெல்லாம் பிடுங்கி போட்டிருக்காங்கல்ல,
தர்மபுரி அந்த அரூர் பகுதிகளில் 15 அடிக்கு மேல விடுதலை சிறுத்தைகள் கொடியை வைக்கவே முடியாது. மற்ற சமூகத்தின் கொடியெல்லாம் 40 அடி 50 அடி 60 அடி பறக்கும். விடுதலை சிறுத்தைகளின் கொடி 20 அடி 15 அடிக்கு மேல வைக்கவே முடியாது. அப்படி வச்சா அந்த ஊரே ஒன்று சேர்ந்து எடுத்து போட்டுரும், இல்லைன்னா மாவட்ட நிர்வாகம் வந்து எடுத்து போட்டுரும். என் கொடியை பிடுங்கிங்க, அங்கே போய் பிடுங்க வேண்டியது தானே. மாவீரன் காடுவெட்டி குரு பேசாத பேச்சு இல்லை. டேய், உங்கள் மூஞ்சில் மீசை இருக்குல்ல, ஒரே ஒருத்தன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்களா அவர் பேரில்? ஒரு நடிகை என்னமோ சொல்லிட்டான், உடனே ஆயிரக்கணக்கான பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இவனுங்க வீரெல்லாம் எங்கே காட்டுறவங்க? பொம்பளை கிட்ட, ஒன்றுமே நடக்காதவங்ககிட்ட, இவங்ககிட்ட வீரத்தை காட்டி இந்த சமூகம் மற்ற சமூகத்தோடு பிரிந்தே இருக்க வேண்டும் என்பதை இவர்கள் தினம் தினம் செய்கிறான். இந்த சமூகம் ஒரு 2 விஷயங்களை வந்து ஐயா இளைய பெருமாள் செஞ்சு கொடுத்தார். இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவின் பிரதமராக இருக்கிற போது ஒரு 4 ஆண்டுகள் ஒரு தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியை போட்டு இந்தியா முழுக்க இந்த பட்டியல் சமூக மக்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்னு ஒரு கமிட்டி ஒரு அறிக்கையை தயார் பண்ணிச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 25 கோரிக்கைகளை அரசுக்கு கொடுத்தாங்க. அதில் 2 கோரிக்கை தான் இந்த பட்டியல் சமூக மக்களுக்கான சப்ளான் திட்டமும் இந்த பிசிஆர் ஆக்டும். இதை 2ம் கொடுக்கிற போது அவர்கள் சொன்ன விளக்கம், இந்த சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ் இருக்கு, ஒரு சில மக்கள் மேலேயும் ஒரு சில மக்கள் கீழேயும் இருக்கிறான், பட்டியல் சமூக மக்கள் கீழே இருக்கிறான். இந்த இன்பேலன்ஸ் எப்போதும் சமூகத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். இந்த இன்பேலன்ஸ் எப்போ வேணாலும் கொலாப்ஸ் ஆகும், அப்போ பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும். எனவே இந்த பட்டியல் சமூக மக்கள் மீது ஒரு தனி கவனம் செலுத்தி இந்த மக்களை கொஞ்சம் மேலே நிறுத்தி இதை சரிசமமாக்க வேண்டும். அதனால இந்த பிசிஆரையும் சப்ளானையும் கொண்டு வந்தாங்க. போன ஆண்டுக்கு முன்னாடி ஆதிராவிட நலப்பள்ளிகளை சீரமைப்பதற்காக நம்ம பிள்ளைங்க படிக்கிற பள்ளியை சீரமைக்க ஒரு 120 கோடி ரூபாய் அரசு ஒதுக்கியது. சப்ளானில் ஒரு 120 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. ஒதுக்கிட்டு இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி பட்டியல் சமூக மக்களை தூக்கி நிறுத்துறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஏன்னா ஸ்டாலின் சொன்னால் கோச்சுப்பார் அவர், இப்போ தான் அவருக்கு தெரியுதா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவார், நான் கருணாநிதியின் மகன் அல்லவா, நான் கருணாநிதியின் மகன் அல்லவா. ஏப்பா எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு இப்போது அப்பா தாத்தா பேர் சேர்த்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. அந்த திராவிட மாடல் ஆட்சியில் 120 கோடி ரூபாயில் வெறும் 2 கோடி ரூபாயை உன் பிள்ளையின் படிப்புக்கு செலவு செஞ்சுட்டு 118 கோடியை திருப்பி அனுப்பிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இப்போ இந்த சுயசாதி பற்று இந்த 44 எம்எல்ஏக்கு இருந்திருந்தா ஒருத்தனாவது சட்டமன்றத்தில் இதை கேட்டிருப்பான். இந்த சுயசாதி பற்று இந்த சமூகத்தில் இருந்திருந்தா நாம வீதிக்கு வந்து போராடி இருப்போம். அப்போ இந்த செய்தியை கேட்ட பிறகும் நாம போராட வரலன்னா நமக்கான உரிமையை பெறுவதற்கு கூட நமக்கு தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது போல அடிமையை அடிமை என்று உணரவையினாரு. நாம அடிமையாக இருந்து கொண்டு இது ஏதோ அவன் கொடுத்தது இவன் கொடுத்தது இதுதான் நம்ம நிலை அப்படின்னு நாம இருக்கிறோம். அடுத்து பிறசாதி நட்பு. ஏன் பிறசாதி நட்பு வேணும்? இன்றைக்கு வன்னியர் சங்க மாநாட்டில் நான் பேசுகிற போது நான் பறையர் சமூகத்தின் பிரதிநிதியா இந்த மாநாட்டில் பேசுகிறேன் சொன்னபோது ஒரு 2 நிமிடங்கள் ஆச்சு அந்த கைத்தட்டல் அடங்குவதற்கு. அப்போ அந்த வன்னிய சமூக மக்கள் பறையர் சமூக மக்களை ஏற்றுக்கொள்ள நிலையில்தான் இருக்கிறாங்க. நமக்குள்ள பிரிவினை வேண்டாம், சண்டை வேணாம். ஐயா மருத்துவர் சொன்னார்ல, ஏய் யார்கிட்டயா போய் யார் கேட்கறது, எனக்கு அவமானமாக இருக்குது. ஒரு 10,000 பேர் தமிழ்நாட்டில் கருணாநிதி கும்பல் இருக்குமா, நான் போய் அவர்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு மருத்துவர் ஐயா சொன்னார்ல. ஆகவே இந்த நிலையை இன்றைக்கு வன்னிய சமூக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இப்போ கூட்டின மாநாட்டில் கூட அது எத்தனை லட்சம் என்று காவல்துறையால் கூட கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு அந்த மக்கள் சுயசாதி பற்றோடு வருகிறார்கள், பிறசாதி நட்பை நாடுகிறார்கள். ஆனால் நம்ம திரும்ப திரும்ப இதை பிளவுபடுத்துகிற சக்தியாகவே இருக்கிறோம். அன்புமணி மருத்துவர் அன்புமணி சொன்னார், எங்களுக்கு ஆதரவளித்தால் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை, ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு நபரை முதல்வராக்கிறதுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொன்னார். இவெல்லாம் சொல்கிறான், நீங்கள் வன்னியர் கூட்டத்தில் பேசிட்டா வன்னியர்லாம் உங்களுக்கு பொண்ணு கொடுத்துருவாங்களா அப்படின்னு எதற்கெடுத்தாலும் அங்கேயே போய் முட்டுறான். நான் என்ன சொல்கிறேன், நான் பறையர்,
நான் கொஞ்சம் வசதியாக இருக்கிறேன்னு வச்சுங்க. இப்போ என் வீட்டில் இருக்கிற பொண்ணை இல்லை என் பொண்ணை ரொம்ப அடிநிலையில் இருக்கிற பறையருக்கு நான் கொடுத்துருவேனா? உங்கள் மனசாயை தொட்டு சொல்லுங்கள், எப்படி நான் கொடுப்பேன்? இல்லை எந்த சமூகமாக இருந்தாலும் ஒரு வன்னியர் இருக்கார், அவர் ரொம்ப கடகோடியில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு பிள்ளைய ஒரு எம்பிபிஎஸ் எங்கே அங்கே படிக்க வைக்கிறாரு, ஒரு கடகோடியில் இருக்கிற ஒரு அவரும் வன்னியர் தான் அப்படின்னு கொடுத்துருவாரா? ஆக இந்த வித்தியாசம்ங்கிறது எல்லா இடத்திலும் இருக்கிறது. என்னை கேட்டால் நான் வந்து அருந்ததற்கு பொண்ணு கொடுத்துருவேனா? இல்லை அருந்ததர் வீட்டிலேருந்து நான் பொண்ணு எடுத்துருவேனா? இந்த சூழல் இந்த சமூகத்தில் இருக்கத்தானே செய்யுது. அப்போது நம்ம இந்த சமூக ஒற்றுமை பேசினா உடனே அவன் பொண்ணு கொடுத்துருவானா, இவன் பொண்ணு கொடுத்துருவானா? இப்போ இதில் தான் சுற்றி இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு எதுவுமே இல்லையா? இப்போ நாம் படித்து நல்லா வரோம், நான் போய் இன்னொரு சமூகத்தில் கல்யாணம் பண்ணால் என் அத்தை பொண்ணையோ மாமா பொண்ணையோ என் சேரியிலோ அல்லது என் தெருவிலோ என் காலையிலையோ நான் திருமணம் பண்ணுகிற போது அந்த சமூகமும் கொஞ்சம் மேலே வரும்ல, என் சொந்தமும் கொஞ்சம் மேலே வரும்ல. நான் அதற்காக நான் காதலிக்கிறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் அதுவே ஒரு கோட்பாடாக இருக்கக்கூடாதுல்ல. ஆக இவங்க இந்த தமிழ்ச்சாதி ஒற்றுமையை பேசுகிற போது உடனே அவர் அதை கொடுப்பாரா, இவர் இதை கொடுப்பாரா, நீ எதைத்தான் கொடுப்ப அப்படிங்கிற ஒரு நிலை இந்த தமிழகத்தில் இருக்குல்ல. அதால தான் நாம் சொல்கிறோம் இந்த பிரசாதி நட்பு வேணும். இன்றைக்கு நாம் ஒரு காலத்தில் வந்து வன்னியர் சமூகமோ இல்லை வன்னியர் கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லை வன்னியர் சங்கமோ பட்டியல் சமூக மக்களுக்கு சில வேலைகளை செஞ்சுருக்கலாம், நாங்கள் இல்லைன்னு சொல்ல, செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த கட்சி அந்த தலைவர் இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு ஆதரவளித்தால் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. எந்த திராவிட கட்சியாவது எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க, இந்த முறை இல்லை அடுத்த முறை ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருத்தனை முதலமைச்சர் ஆக்குறேன்னு என்னைக்காவது சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோமா? ஒரு தடவை மோடி சொன்னார், நான் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அம்பேத்கர் தான் காரணம் அப்படின்னு சொன்னார். உடனே இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் அவன் கூட்டணி மணி சொன்ன மாதிரி இந்த அல்சேஷன் நாயங்கள்லாம் மோடி பொய் சொல்கிறார். சரி, மோடி பொய் சொல்வதாக வைத்துக்கொள்வோம். ஒரு சாதி சத்தியவாணிமுத்து, நம்ம பறையர் சமூகத்திலிருந்து பிறந்த சத்தியவாணிமுத்து அவர்கள் எழுதுகிறாங்க, அண்ணாதுரைக்கு பிறகு திமுகவையும் ஆட்சியும் யார் கையிலே கொடுப்பது என்ற ஒரு கேள்வி வந்தபோது எங்களை போன்ற பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பறையர் சமூகத்தை சார்ந்த நபர்கள் எல்லாம் அடுத்து நெடுஞ்செழியன் தான் இந்த கட்சியை தலைமையேற்பார், ஆட்சிக்கு வருவார் என்று சொன்னாங்க. அப்போ நெடுஞ்செழியன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர், அவர் ஆட்சிக்கு வந்தால் கட்சி பொறுப்புக்கு வந்தால் பட்டியல் சமூக மக்கள் மீதான கவனத்தை அவர் செலுத்துவதற்கு அந்த சமூகம் விடாது. எனவே சாதியின் பெயரை சொன்னாலே அசிங்கம் என்று மறைத்துக் கொள்கிற சாதியிலிருந்து பிறந்த கருணாநிதியை என்ன சொன்னாங்க? சாதியின் பெயரை வெளியே சொன்னால் அசிங்கம் என்று மறைத்து நடக்கிற கருணாநிதியை நாம் கட்சியின் தலைவராகவும் ஆட்சிக்கும் கொண்டு வந்தால் இந்த சாதி இழிவுகளை போக்குவதற்கு கருணாநிதி பாடுபடுவார் என்று எங்களை போன்றவர்கள்லாம் கருணாநிதியை முதலமைச்சராக்கினோம், கட்சிக்கு தலைவராக்கினோம் என்று சொன்னார். அப்படி நாங்கள் ஆக்கிய போது நாங்கள் எதற்காக கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக்கினோமோ கட்சியின் தலைவராக்கினோமோ அதற்கு நேர் எதிராக கருணாநிதி இருந்தார். இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு நேர் எதிராக கருணாநிதி இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது இன்றைக்கு ஒரு கட்சி நாங்கள் பட்டியல் சமூக மக்களை தூக்கி நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறான்ல, இப்போ இது கூட சேர்றதில் இவங்களுக்கு ஏன் பிரச்சனை? இன்றைக்கி சீமான் சொல்கிறார், அன்புமணி சொல்கிறாருல்ல, நாங்கள் ஆக்குகிறோம் என்று. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் நிரந்தர பொதுச் செயலாளர், அந்த கட்சியின் பைலாவிலே அது இருக்குது, ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்று. அதுக்கப்புறம் மருத்துவர் ஐயா முதல்ல சொன்னாங்க, நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெறுகிற வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருவரை மத்திய அமைச்சராக்குவோம்னு சொன்னாங்க. அதே போல் அந்த வாய்ப்பு கிடைத்தது, அவர்கள் ஆக்கினார்கள். எனவே இந்த முறை ஒரு முதலமைச்சரை யார் தீர்மானிப்பது என்கிற நிலை பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் சீமானும் எடுக்கிற போது நிச்சயமா ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற, குறிப்பா பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு பறையர் சமூகத்தில் இருந்து ஒருவர் நிச்சயமாக முதல்வர் ஆவார். ஏன் நம்ம ஆகக்கூடாது? ஏன் நாம் திரும்ப திரும்ப கருணாநிதியிடமும் ஸ்டாலின் அவர்களும் கெஞ்சணும்? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயார். திருமாவளவன் சொல்றாரு, யாரை கொடுப்பாராம்? அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா, சித்தப்பா, சித்தி, மாமன், அத்தை பிள்ளை, இவங்களே கொடுப்பாராம். எதிரிலே இருக்கிற பறையர்களை
இந்த சமூகம் திமுகவை காப்பாற்ற, ஸ்டாலினை காப்பாற்ற எத்தனை உயிர்களை பலியிட வேண்டுமானாலும் நாங்கள் தயார் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. ஏன் நீ யாரு? நீ யார் பறையர்களை பலி கொடுப்பதற்கு? உன்னையே தெலுங்கு சக்கலின்றான், உன்னையே தெலுங்கு பேசுகிற நீ திருமாவளவன் இல்லை, நீ திம்மவாளு அப்படின்னு நிறைய பேர் பேசினான். நான்லாம் அப்போ இது இல்லை அவர் பறையராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் இன்றைக்கு பறையர் சமூக மக்கள் ஒன்று கொடுக்கிற போது நீ எதிரில் நின்று கலாட்டா பண்ணா நிச்சயமா நீ தெலுங்கனாகத்தான் இருப்பா என்பதை இந்த மாநாட்டில் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். ஏன்னா எத்தனையோப்பா திமுக ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு தலைமை ஒரு தெலுங்கு பேசுகிற சமூகத்தில் இருந்து ஆந்திராவிலிருந்து வந்ததா சொல்றாங்க. அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு திருமாவளவன் பேசுறார், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி இந்த கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க முடியாது, நாங்கள் வெளியேறி விடுவோம். உன்னுடைய தலைமை தெலுங்கு தலைமை, அந்த கூட்டணிக்குள்ள வர்றது ஒரு தமிழ் கட்சி. அப்படி ஒரு தமிழ் கட்சி வருகிற போது இந்த கட்சி இருக்காது, நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னா நீ தமிழரா என்ற ஒரு பெரும் கேள்வி இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் முன்னால் எழுந்திருக்கிறது. அந்த கேள்விக்கு விடையைத்தான் இந்த மாநாடு சொல்லுது. ஏன்னா மொத்த வீட்டுக்காரனோட முடிவையும் எடுக்கக்கூடாதுல்ல. அப்படி இருக்கிற போது ஒரு கல்யாண மண்டபத்தை, இந்த கல்யாண மண்டபம் இருக்குல்ல, இது மாதிரி ஒரு 2 அரங்கத்தில் கருணாநிதியின் வகைரா சொந்தங்களை நாம் தமிழகத்தில் அடக்கி விடலாம். அப்படி அடக்கக்கூடிய நிலையில் இருக்கிற இந்த சமூகம் இன்றைக்கு சொல்லுது, ஊட்டியில் போய் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு 2026 31 36லையும் திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு. அப்போது திமுக இன்றைக்கு ஆட்சி அமைச்சரில் சொல்கிறாரு, இன்றைக்கு பட்டியல் சமூக மக்கள் 13% மக்கள் எங்கள் வெற்றியில் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற கருணாநிதி ஸ்டாலின், என்னுடைய வெற்றியில் என்னுடைய சமூக மக்கள் ஓங்கோலிலிருந்து வந்தவர்கள் 20% போட்டு தான் நான் வெற்றி பெற்றிருக்கேன், அதால் நான் 9 பேர் அமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா?